ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போர் போடுறது பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும்னா தண்ணி வேணும், நெக்ஸ்ட்டு கரண்ட்டு வேணும். கரண்ட்டு வந்து நமக்கு டெம்பரரியாக கொடுப்பாங்க. அதை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டே. இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி குடிசை போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்மளோட திங்ஸையும் டெம்பரரியாக நமக்கு தருவாங்கள்ல, அந்த மீட்டரையும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர் வாட்டரை வந்து எடுக்கிறதுக்காக மோட்ரு போட போகிறோம். நம்ம வந்து 1 ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கோம். இந்த தண்ணிக்குள்ளேயே போடுவாங்களா, நீர் மூழ்கி மோட்டார்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இதையே வாங்கி போட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தரையிலிருந்து ரொம்ப தூரமாக இருக்கும். நம்ம தண்ணியை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு தான் ஏறி பார்க்கணும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பள்ளமாக இருக்குது லேண்ட், அதை நம்ம அஸ்திவாரம் போட்டு மேலே தூக்கணும். இன்றைக்கி வந்து மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே அடுத்தடுத்த நாள் நடக்கவே இல்லை. 1 வீக்கு கேப் விட்டு, சம்டைம்ஸ் 10 டேஸ் கூட கேப் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இருக்குமா, நம்ம கூப்பிட்ற நேரத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. மெதுவாக தான் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக பில்லர் போடுறதுக்கான குழியெல்லாம் தோண்டியாச்சு. இந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது என்ன தண்ணினா, நம்மளோட நிலத்தடி தண்ணீர் தான். பில்லருக்கு தோண்டும் போதே தண்ணி வந்துடுச்சு. அந்தளவுக்கு நமக்கு தண்ணி வந்து கீழே சீக்கிரமாக கிடச்சிருது. எங்களோட தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு வாட்டர் தான். ஏன்னா நாங்கள் அது வந்து ரொம்ப உப்பாகவும் தெரியல, நல்லா டேஸ்ட்டாகவும் இல்லை. ஏதோ சப்புன்னு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது உப்பு வரதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது உப்பு வாட்டர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேலைலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு 1 டேயில் முடிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மார்க் மட்டும் பண்ணுவாங்க. அடுத்த வந்து குழி தோண்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மெதுவாக தான் போகும், ஸ்லோவாக தான் போகும். இடையில கேப்பெல்லாம் கூட விழுந்துடும். எல்லாரையும் கரெக்டாக வேலை பார்க்க வச்சு நம்ம வீடு கட்டி முடிக்கும்போது அப்பாடா அப்படின்னு இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு டென்ஷனான ஒரு வேலை தான் இது. வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்கங்கிறது இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நாங்கள் இந்த வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதெல்லாம் இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்பாடா இப்படி இருந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஹாப்பியாக இருக்குது. ஒரு 10-11 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த இடம் தான் இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ வீடியோ பேசும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கெல்லாம் பார்க்க பிடிக்குதோ என்னவோ, கண்டிப்பாக இது எனக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். எனக்கெல்லாம் வீடு கட்டுறதை பற்றி ஒரு நாலேஜே இருக்காது. எப்படி கட்டுவாங்க, எது பண்ணுவாங்க, என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி தான் ஒரு வீடு ஃபார்ம் ஆகி வருது என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். என்ன மாதிரியே சிலவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பில்லர் போடுறதுக்காக ஜேசிபி வச்சு குழி தோண்டும் போது நம்மளோட மோட்ரு போட்டு நம்ம பைப் எடுத்து விட்ருக்கோம்ல, அது பக்கத்துலேயும் ஒரு பில்லர் வருது. அந்த பைப்பில் தெரியாமல் இடிச்சிட்டாங்க. அதனால் ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டு அது எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு நினச்சோம். ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அதுலேயும் காங்க்ரீட் வரும், அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெரிய பைப்புக்குள்ளே இன்னொரு சின்ன பைப்பும் இருக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ காங்க்ரீட்லாம் போட்டு கம்பியெல்லாம் வச்சு கெட்டி எடுத்தாச்சு. இது எல்லாமே டே பை டே அடுத்த டேயில் அப்படிலாம் நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் மட்டுமே நமக்கு ஒரு 15 நாளைக்கு மேலே, 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நடந்திருக்கு. நல்ல சம்மர் சீசனில் தான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் பாவம் எல்லோரும் வெயிலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போட்டுட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சென்னை பொறுத்த வரைக்கும் எப்போ தண்ணி வரும்னே தெரியாது, எங்கெங்கே தண்ணி வரும்னு தெரியாது. ஸோ அஸ்திவாரம் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹைட்டாகவுமே போட்டிருக்கோம். நல்லா ஹைட் ஏற்றிட்டோம். எந்த தண்ணியுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா ஹைட் ஏற்றிட்டோம். அதே மாதிரி கம்பி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் அடுத்த ஃப்ளோரும் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கோம். நம்ம வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் இந்த காங்க்ரீட் போடுறவங்களோட வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இந்த காங்க்ரீட் போடுறது, அதை கலட்டுறது, கம்பி கட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த காங்க்ரீட் போட்டதை பிரித்தாச்சு. பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல. இதுதான் நம்மளோட ரூமோட சைஸ் எல்லாமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா தண்ணி தெளிக்கணும். எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம தண்ணியில் குளிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு நல்லது. டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் என்னோடய ஹஸ்பண்ட் போய் நல்லா தண்ணியில் குளிப்பாட்டிடுவாங்க. பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த வேலை நம்ம செஞ்சாலுமே நல்லா தண்ணி அடிக்கணும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப சூப்பர். ஆனால் மழை பெஞ்சால் நம்மளால் வீடு சரியாக கட்ட முடியாது. இது சம்மர் சீசன் வேறு. அதனால் வந்து நல்லாவே தண்ணி தெளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கு எந்த குறையுமே இல்லாமல் மார்னிங்கும் ஈவினிங்கும் நல்லா தண்ணி அடித்தோம். வந்து பயோ தான் வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 4 இதே மாதிரி இந்த ஜேசிபியில் எடுத்துகிட்டு வராங்களா, அந்த மாதிரி ஒரு 4 தேவைப்பட்டது. அது வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம மனுஷங்கள்லாம் தூக்கி வைக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் ஜேசிபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம இடத்துல கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 4 வச்சு அவங்க சீல் பண்ணியிருந்தாங்க. இந்த பயோ செப்டிக் டேங்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நார்மல் செப்டிக் டேங்க் வந்து க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாகிருங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பாக்டீரியான்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம போடணும். அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உயிரோடு இருக்குமா, எப்போவுமே ஃபில்லே ஆகாதான். பயோ வந்து வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 செங்கல் கூட வச்சு கெட்டியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.